ஐகான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. இது மூவி ரிவ்யூ. இப்போ பார்க்க போகிற படம் ப்ளூ ஸ்டார். படத்தோட ஒன்லைன் அப்படி வந்து கிரிக்கெட் சம்மந்தப்பட்டது தான். கிராமத்தில் எல்லா கிராமங்கள்லையுமே வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாங்க, எல்லா பக்கமும் ஆடிட்டு இருப்பாங்க. இந்த படத்துலையும் கிரிக்கெட் விளையாடுறாங்க. ரெண்டு பிரிவாக இருக்குது, மேல் ஜாதி கீழ் ஜாதின்ற மாதிரி. காலனி ஆட்கள் மேல்தட்டு ஆட்கள்னு ரெண்டு டைப்பு. ஒன்று வந்து சாந்தனு தலைமையில் மேல்தட்டு வர்க்கமாக இருக்குது, அசோக் செல்வன் தலைமையில் வந்து இன்னொரு டீம் இருக்குது, அது காலனி ஆட்களாக இருக்காங்க. இந்த ரெண்டு டீமுமே எதிரும் புதிருமா ஆடிட்டே இருக்காங்க கிராமத்துக்குள்ளே. இந்த ரெண்டு டீமுக்கும் இடையில ஒன்று சேருவாங்களா சேர மாட்டாங்களான்னு யூஸ்வலான டிப்பிக்கல் கதை தான் இருக்கும். நம்ம நினச்சோம்னா ட்விஸ்ட்டே வந்து இடைவேளைக்கு பிறகு தான் வருது. என்ன காரணம்னா அந்த ரெண்டு டீமும் ஒன்றா சேர்ந்து வெளியில், கிராமத்தை விட்டு வெளியில் நகரத்தில் விளையாடுற அந்த பசங்களோட சேர்ந்து விளையாடும் போது எதிராக விளையாடுறாங்க. யார் ஜெயிக்கிறாங்க, இந்த சாதி பிரச்சனைகள்லாம் அந்த இடத்துல எடுபடுச்சா எடுபடலையா, ஒன்று சேர்ந்தா ஜெயிக்க முடியுமா இல்லையா, அதை சொல்கிறது தான் ப்ளூ ஸ்டார். ஸ்போர்ட்ஸ்னு ஒன்று இருந்தால் அதான் டிசிப்ளின் இருக்கும். சாந்தனு, அசோக் செல்வன், பிருத்திவிராஜ், அதாவது பாண்டியராஜுடைய பையன் பிருத்திவிராஜ், கீர்த்தி பாண்டியன், இந்த 4 பேர் சுற்றி தான் இந்த கதை நடக்குது. இதில் சாந்தனு வந்து அந்த கிராமத்தில் மேல்தட்டு வர்க்கமாக இருக்கார். ரொம்ப கிரிக்கெட்டு, அவருக்கு ரொம்ப கிரிக்கெட் ஏற்கனவே பிடிக்கும். நிஜமாவே கிரிக்கெட் பிளேயர் நல்லா விளையாடுவார். இந்த படத்துலையும் கிரிக்கெட் பிளேயராக வர்றதுனால பயங்கர மெனக்கெட்டு இருக்காரு. இது வரைக்கும் சாந்தனு படங்கள்லேயே இந்த படம் அவருக்கு வந்து ஒரு தனியான ஒரு இடத்த கொடுக்கும். அதே மாதிரி அசோக் செல்வன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிராமத்தில் காலனியில் இருக்கிற மாதிரி இருக்கார். அவரும் வந்து கிரிக்கெட் விளையாடுறாரு. பேசிக்காக அவரும் நல்லா கிரிக்கெட் விளையாடுவார்னு வச்சுங்களேன். இதில் என்னென்னா இந்த கதாபாத்திரத்துக்கு அவர் வந்து தன்னை எப்படி மாற்றிக்கிட்டு இருக்காருன்னா, மீசெல்லாம் இல்லாமல் சின்ன பையன் மாதிரி காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லாவே அதுக்காக பொருந்தி போகிறாரு, கோவப்படுறாரு, ஆத்திரப்படுறாரு. ஒரு காலனியில் இருக்கிற பையன் எல்லா விஷயத்துக்கும் தனக்கு அந்த இடம் கிடைக்கல, அந்த அங்கீகாரம் நமக்கு வழங்கப்படலாம், எவ்வளோ ஆத்திரம் வருமோ அது எல்லாத்தையுமே கரெக்டாக அதில் வந்து காமிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. நல்லாவே அதுக்கு அவருக்கு ஸ்கோர் எடுத்து கொடுக்குது. அவருக்கு இந்த 2 பேரை காட்டிலும் ரொம்பவே ஸ்கோர் அடிக்கிற ஒருத்தர் யார் அப்படின்னா நம்ம பாண்டியராஜுடைய பையன் பிருத்திவிராஜ் தான். சின்ன பையனாக இருக்கான், எல்லா இடங்களையும் கோவப்படுறான். ஆனால் அந்த கோபம் நியாயமாக இருக்குது. பல இடங்களில் வந்து இந்த 2 பேரையும் ஸ்கோர் எடுத்துகிட்டு இவன் வேற ஒரு லெவலுக்கு போயிடுறான். நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த 3 பேருடைய காம்போவை தாண்டிலும் கிடைச்ச கேப்பில் ஹீரோயினாக வர கீர்த்தி பாண்டியனுடைய அந்த கதாபாத்திரம் வந்து கொஞ்ச நேரம் தான் வராங்க, ஆனால் நல்லாவே அதில் வந்து ஸ்கோர் எடுத்திருக்காங்க. ஒரு ஹீரோயின் அப்படின்றத தாண்டி அந்த கதாபாத்திரம் கரெக்டாக சொல்லுது. சில டைலாக்கும் சரி, அவங்கள கரெக்டாக யூஸ் பண்ண விதமும் சரி. நம்மள ஏதாவது ஒன்று அள வைக்குதுன்னு வச்சுக்கேன், அதுக்கு நம்ம உண்மையாக இருக்கும்னு அர்த்தம்டா. வழக்கமாக அந்த படத்தில் வந்து ரஞ்சித் கம்பெனிலேருந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாலே அதில் பெரும்பாலும் எல்லார் மைண்ட்லேயும் என்ன இது வரைக்கும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியை குறிப்பிட்டு அவங்கள தூக்கி பிடிக்கிற மாதிரியோ இல்லை அவங்களுடைய வலிகளையோ அவங்க ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளையோ அதிகமாக பேசுவாங்க. இதுதான் இந்த படங்களில் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இது வந்து ரஞ்சித் கம்பெனிலேருந்து வந்திருக்கிற படம் தான். ஜெயக்குமார் இயக்கியிருக்காரு. இதில் என்ன ஒரு பெரிய மாற்றம்னா, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு விஷயம் அதெல்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி காலனி, அதே மாதிரி வந்து ஊரில் பெரிய ஜாதி, உங்களுக்குள்ள பெரிய முரண்பாடு பிரச்சனை, உங்களுக்கு இடையில ஒருத்தர் இருக்கார், மாமா கேரக்டர் வந்து சண்டை போட வைக்கிறார், இதெல்லாம் இருந்தால் கூட இதெல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு ஒரு பிரச்சனை, நம்ம ஊருக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஊரில் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்தோம்னா நமக்கு வரக்கூடிய பிரச்சனையை எதிர்கொள்ள முடியும். ஒன்றா இருந்தால், ஒற்றுமை அப்படின்றது வந்து ஜாதியை தாண்டி மதத்தை தாண்டி ஒன்றா இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கடைசி கோர் பாயிண்ட் வச்சிருக்காரு. பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து ரஞ்சித் கம்பெனி படமாக இதுன்னு டவுட் நமக்கு வந்துடுது. யாருக்கிட்ட தோத்தோன்னு பார்க்கக்கூடாது, ஏன் தோத்தோன்னு பார்க்கணும். படத்தில் அப்போ மைனஸே இல்லையா, எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கா அப்படின்னுச்சுன்னா, மைனஸ்ன்னு நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இதில் இன்னும் கொஞ்சம் இந்த காட்சிகள்லாம் வந்து கொஞ்சம் மெருகேற்றிருக்கலாம். இப்போ கிரிக்கெட் பார்க்குற மாதிரியே தான் இருக்குது. இப்போ கிரிக்கெட் படங்கள் நிறைய வந்துருச்சு, நிறைய படங்கள் நம்ம பார்த்துட்டோம். அப்படியே கிரிக்கெட் மேட்ச்சை வந்து நம்மக்கிட்ட கண்ணு முன்னாடி கொண்டாந்த மாதிரியே பண்ணுவாங்க. அதில் வந்து இதுலேயும் அதெல்லாம் இருக்குது. பட் அது மட்டும்தான் கொஞ்சம் சலிப்பு வர மாதிரி இருக்குது. இந்த குட்டி குட்டி மைனஸ் எல்லாம் நம்ம மறந்துட்டு படம் பார்த்தோம்னா ப்ளூ ஸ்டார் வந்து ஒரு சக்ஸஸ் ஃபிலிம் தான். இது ஒரு வாய்ப்பு, உற்றக்கூடாது. ஒட்டுமொத்தமாக இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, படத்தோட பேர் வந்து ப்ளூ ஸ்டாருங்க. டைட்டில் மட்டும்தாங்க ப்ளூ இருக்குது, ஆனால் சொல்ல வந்த கதையில் எங்கேயுமே ப்ளூ இல்லை. நான் ப்ளூன்னு எதாவது சொல்கிறேன், புரியுதா? புரிஞ்சவும் புரிஞ்சுக்கும். ஓ, நீ அப்படி வரியா?